வணக்கம். மருத்துவம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மனிதன் உயிர் வாழ அத்தியாவசியமானது கழிவு நீக்கம். சிறுநீரக மண்டலம் நமது உடற்கழிவுகளை வெளியேற்றும் பணியை திறம்பட செய்தால் மட்டுமே வாழ்வை நாம் முழுமையாக வாழ முடியும். சிறுநீரக பிரச்சனைகள் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஆண்டன் உரேஷ்குமார் தகுந்த ஆலோசனைகளை வழங்குகிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நியூஸ் டே சார்பா செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் டாக்டர். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சகம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 million அவுட் ஆஃப் 900 ஆர் எவ்ரி 900 அவுட் ஆஃப் 1 million 10 லட்சம் பேரில் 900 மக்களுக்கு இந்த சிறுநீரக நோய்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மக்கள் இதில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான், அதாவது முத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்பே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. ஸோ சிறுநீரக நோய்கள் என்னென்ன, இதை ஏர்லியர் ஸ்டேஜஸில் எப்படி கண்டுபிடிச்சு நாம் ப்ரொசீட் பண்ணுறது டாக்டர்? ரொம்ப சரியான விஷயம் சொன்னீங்க. ஏன்னா இந்தியா இன்னைக்கு உலகத்திலே சர்க்கரை நோயிலையும் உயர் ரத்த அழுத்தம், பிபி சொல்கிறோம்ல, ஹைப்பர் டென்ஷன், இதில் ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அதிகம், ரொம்ப லீடிங்கில் இருக்குது. இப்போ சைனா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா, நானும் போயிருக்காங்கலாம், பார்த்தீங்கன்னா மக்களோட பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு நிறைய. ஈவன் நம்ம கண்ட்ரியோட ரொம்ப சில நேரங்களில் எப்படி டெல்லி கிளைமேட் இருக்கோ அதே மாதிரி சைனாவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லாதது தான் இந்த சர்க்கரை நோய்க்கும் உயர் ரத்த அழுத்தத்துக்கும் ஒரு மிக முக்கிய காரணம். நான் எப்பயுமே சொல்லுவேன், இது ரெண்டும் ஒரு சைக்கிளோட 2 வீல்ஸ்ன்னு சொல்லுவேன். அதாவது சர்க்கரை நோய் ஒரு வீல்னா, உயர் ரத்த அழுத்தம் இன்னொரு வீல். அப்போ இந்த 2 பிரச்சனையையும் நம்ம சமாளிக்கணும்னா, இன்னைக்கு எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை, இன்னும் பகட்டான வாழ்க்கை, அடுத்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கலன்ற ஒரு மனசோர்வு, இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அது படிச்சவன்ட்டையும் சரி, படிக்காதவன்ட்டையும் சரி, எல்லாத்துட்டையும் இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறது அதான் கையில காலையில பாக்குறப்ப அவன் நண்பன் ஒரு கார் வச்சிருக்கான், இல்ல அவன் நண்பன் ஏதோ ஒரு பெட்டரா இருக்கானா, அவனுக்கு பார்த்தோன்னே வயிறு எரிச்சல் வருது. That is the reason it produces BP, hypertension. நம்மளால முடியலன்னு ஏக்கன்றப்ப இன்னும் அவனோட ரத்த அழுத்தங்கள் அதிகமாகுது. அப்ப அது கூட இவன் உழைச்சா பரவாயில்ல, சோம்பேறி அதிகமாயிருது. மனிதனுக்கு இன்னைக்கு சோம்பேறிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. சரியா? அப்ப அந்த சோம்பேறித்தனத்தினால சர்க்கரை நோய் அந்த எண்ணங்களால உயர் ரத்த அழுத்தம், இதுதான் பேசிக் இது. ஸோ ஆக்டிவிட்டிஸ் வேணும், நம்மளோட எண்ணங்களை சீரமைக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் ஒரு சைக்கிள் இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி இருக்கிற வீல் பிபின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, பின்னாடி இருக்கிற வீல் சர்க்கரை நோயின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஏறி அழுத்தி மிதிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே வராது. மருத்துவர்கள்ட்ட வரவே தேவையில்லை. இன்னும் என்ன சொல்லணும், 80 வயசு 90 வயசு இருக்கிற நண்பர்கள், இவன் என்னோட அப்பா கூட சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கேன். 80 வயசு ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவார். எந்த நோயும் கிடையாது, நல்லா சாப்பிடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. சைக்கிள் ஓட்டுறப்ப நம்ம எண்ணங்களும் நல்லா இருக்கும். ஏன் சொல்லுவோம்னா, என்டார்ஃபின்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குது. அப்போ நம்ம மனசு ஆக்டிவிட்டிஸ் இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவன் வாங்கிட்டான், பரவாயில்ல, கடின உழைப்பு இருந்தது, நேரம் இருந்தது, நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும், நம்ம உழைப்போம், உழைத்து கொண்டே இருப்போம் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான நோய். இது நம்ம இந்த முளைவைக்கல் இல்லைன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய நோயாளிகளை விட அதிகப்படியான எண்ணிக்கை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உள்ளாகுவோம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறையா பண்ணிக்கிட்டோம்னா இந்த சிறுநீரக நோய்கள் கிட்ட இருந்து நம்ம ஏர்லியராக நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க? எஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா சர்க்கரை நோயும் வராது, உயர் ரத்த அழுத்தமும் வராது. இன்னைக்கு காரணக்கர்த்தா எது நமக்கு முதல் காரணக்கர்த்தா நம்ம சிறுநீரக இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணக்கர்த்தா சர்க்கரை நோய், இரண்டாவது காரணக்கர்த்தா உயர் ரத்த அழுத்தம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சிறுநீரகம் நல்லா தானே இருக்கும்.